இன்னைக்கு அவள் வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இப்போ அதான பிரச்சனை. இருந்தால் நீங்கள் போய் கரெக்டாக எல்லாம் பேசிட்டு வந்திருப்பீங்களே. இன்னைக்கு போய் பேசுகிறேன், ஓகே பண்ணுறேன். ஓ ஏண்டா இந்த காரை பார்த்துட்டு என்ன வேணான்னு சொல்ல மாட்டால? சீச்சி, உன் மூஞ்ச பார்த்தாலே வேணான்ருவா. சார் கொஞ்சம் பேச காமிங்க. பா என்ன அப்புறம் கலாய்க்கலாம். வால் வரா, போய் பேசு. போறடா 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 போறடா. ஆமாடா, போயிட்டா. வா நம்மளும் போயிடுவோம். வேடிக்கை பார்க்கறதுக்கு எவ்வளோ வேகமாக போகிறான் பாரு. உள்ள என்ன மீறி யாரும் போக முடியாது. யோ 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 2 minutes ப்ளீஸ் ப்ளீஸ். போறேன். சிக்கலிக்க மாட்டியா? டியூட்டில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யா. பா, மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறான் பாரு. அது அழகா குடிக்கிறாருல்ல. நீங்க எடுத்துக்கங்கண்ணே, சாப்பிடுங்க. ஏன்னா அவன் பப்புக்கு அந்த பொண்ணு மாதிரி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். யோ யோ ஆபீசர் சார், லிக்கர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல வேண்டியதானே? ஓசி குடிச்சிட்டு நாட்டு சொல்ல போயிட்டு இருக்க. மொட்டை ஏன் அவனை கலாச்ச? அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது. அதை நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு கிடையாது. அது பக்கா ரேவதி. அவங்க அப்பா என்ன சொல்றானோ அதைத்தான் அந்த பொண்ணு கேட்கும். நீ என்ன செஞ்சாலும் அந்த பொண்ணை உன்னால லவ் பண்ண வைக்க முடியாது. அவ்வளவுதானே? ஏன் பட்டாதா? சூப்பர்யா. அப்பன் பேச்ச கேட்கிற பொண்ணு தானே நாளைக்கு இந்த ஹஸ்பண்ட் பேச்சையும் கேட்கும். யோ, உனக்கு புரியலையா? அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொன்னேன்னு வச்சுக்க, நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. ஐயோ, அந்த பொண்ணு கேன்சரா? யோ சொல்லு, என்ன விஷயத்தை முழுசா சொல்லியா? பதறது இல்ல. யோ, அவங்க வீட்ல அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மாப்பிளை பார்த்துட்டு இருக்காங்க. அது 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 தெரியுதா? லட்டு மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிருக்கடி என் செல்ல குட்டி. டேய், அந்த பொண்ணு வீட்ல மாப்பிளை பாக்குறாங்களாப்பா. அதுக்கு ஐயோ, எல்லா வேலையும் எங்க அம்மாவே செய்ய வேண்டியிருக்கு. பாவம், எங்க அம்மாவுக்காவது சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணணும்டா சாமி. என்னடா ஆமா அம்மி ஆட்டுது? இல்லையே, சப்பாத்தி இல்ல தேய்க்குது. டாய் அப்ப இல்லம்மா, ஊர்ல இருக்க லோகமாமா, பொங்குடியக்கா, பக்கத்து வீட்டு அள்ளிமுத்து, குட்டி பசங்க இவங்க எல்லாரையும் பூ பழம் சீரஸ் தட்டெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றியாம்மா? ஏன்டா ஏதாவது கோயிலுக்கு போய் மொட்டை போட போறியா? இல்லம்மா, அன்னைக்கு ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். தூரத்துல தான் பார்த்தேன். செம்மையா இருந்தா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி லவ் ஆயிடுச்சா, அதான் அவங்களெல்லாம் கூட்டு போய் பொண்ணு கேட்கலாமேன்னு. தருதல தருதல மாப்ப வச்சுட்டு ஷோ காட்டும் போதே நினைச்சேன்டா, கிறுக்கு தரமா இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேணும். இப்ப எதுக்கு ஒரு ஹீரோ அட்டாக் பண்ற? நான் என்ன அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுறேன் நான் சொன்னேன்? எல்லாரும் வாங்க போய் பொண்ணு கேட்பேன் தானே சொன்னேன். எத்தனை நாள் தான் உன் கையில அடி வாங்குறதா? எனக்கு எல்லாரும் மாதிரி ஒய்ஃப் கையால் அடி வாங்கணும்னு ஆசை இருக்காதாமா? என்னடா தகுதி இருக்கு உனக்கு பொண்ணு கேட்கறதுக்கு? 27 வயசாச்சே, போதாதா? சார் என்ன வேலைக்கு போறாரு? கேக்குற பொண்ணு வீட்டுக்காரன் கேட்பாங்க, என்னடா பதில் சொல்றது? அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். போடா. அப்ப நீ வரல? அப்ப நீ போவியோ? நீ வரலனா எனக்கு யாரும் இல்ல நினைச்சியா? என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, கூப்பிட்டா லைன்ல வந்து நிப்பானுங்க. ஆல் தி பெஸ்ட் பா. இந்த பொண்ணு பாக்குற சமாச்சாரம் நமக்கு புரியாது. இந்த பொண்ணை தூக்க சொல்லுங்க, நம்ம ஓடி எடுத்துறோம் பா. யா வாயா, மேட்சிங் டைம் ஆச்சு. கேப்டன் 2 minutes கேப்டன். சீக்கிரம் வாடா. டேய், நீ தம்பி கிட்ட பாப்பா, பொண்ணு வீட்ல சரப்பா பேசாப்ல. டேய் வழுக்கு மரம், கோத்து வரியா? இல்லப்பா. லூசாடா நீங்க. அந்த செக்யூரிட்டி தான் ஏதோ குடிச்சிட்டு வளரானா, அதனால நீ பொண்ணு கேட்டு போவியா? டேய், ஒரு பொண்ணை லவ் பண்றது ஈஸி, ஆனா அதே பொண்ணை கல்யாணம் பண்றது கஷ்டம். எப்படி அந்த பொண்ணு வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, என்னைய பார்த்து என்னைய பிடிச்சு ஓகே பண்ணிட்டா அப்புறம் என்ன மேட்ரா? டேய் என்னடா, வேலை வெட்டி இல்லாத பசங்களை பொண்ணுங்களுக்கு வேணா பிடிக்கும், ஆனா பொண்ணுங்களோட அப்பனுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓ, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கேன், செம்மையா இருக்கும்பா. சும்மாறா, நீ குடிப்பியா? இதையும் மீறி நீ அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போனேன்னு வச்சுக்கேன், செருப்பாலே அடிப்பாங்க. அந்த இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன்னால வர முடியுமா முடியாதா? கோச்சிட்டே மச்சான், நீ பொண்ணு கேட்கப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர் பா. மொட்டை மண்டையா, போங்கடா போங்க. நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு யாரும் இல்லையா? எனக்கு நான் இருக்கேன்டா. இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேன், லவ்வ சொல்றேன், கூட்டிட்டு வரேன். முடியலையா தூக்கிட்டே வரேன்டா. கார்த்திகை தீபம் அதுமா போற, நல்லா கொடுத்து அனுப்புவாங்க, வாங்கிட்டு வா. ஹாய், நான் கான்ஃபிடன்ஸ் ராயஸ்கே. ஹாய், ஒரு பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறேன். இப்படி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். அவங்க எல்லாரும் மேல இருக்காங்க.
ஏய் வருத்தப்படாதடா வாடா. நான் ஏன்டா வருத்தப்படணும்? நான் வருத்தப்படா வாலிபர் சங்க தலைவன்டா. அப்புறம் ஏன்டா ராஜா கண்ணு கலங்குது? அது நான் சும்மா நடிச்சு பார்க்குறேன்டா. ஓ நானும் அவளை என்ன கெட்டிமா லவ் பண்ணோம் போயிட்டாளேன்னு வருத்தப்படுறதுக்கு. நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாதுல்ல. நமக்கு எதுக்கிட்ட இதெல்லாம்? ஹீரோ ஆகணும். இதோ என் தலைவன் மாதிரி இதே சத்யம் தேட்டரில் நம்ம பேனரும் வரணும். வரும். நான் ஹீரோ, நீ காமெடியன். ஏய் சூப்பர்ரா, நீ மேலே வா ஃபர்ஸ்ட். அரை பேருக்கு ரொம்ப ஓவர்றா. இல்லை மச்சான், என்ன இருந்தாலும் அவளை நான் கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்துருக்கணும். அவகிட்ட பேசியிருக்கணும், என் லவ்வை சொல்லியிருக்கணும். இனிமே முடியாதுல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. டேய் அப்புறம் ஏன்டா நான் அவளை பார்த்தேன்? எங்கள் அப்பா எனக்கு உயிர். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆள் செத்தப்ப கூட எனக்கு இவ்வளோ தெரில. இவ்வளோ பார்த்தேன்னு ஒரு 5-6 நாள் இருக்குமா, நான் அழ வச்சிட்டா இல்லை. பொண்ணுங்களோட ஃபுல் டைம் வேலையே பசங்களை அழ வைக்கிறது. கரெக்டா. நமக்கு வேலை தான்டா முக்கியம். நாளைக்கு கேஎஸ் ரவிக்குமார் ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஹீரோ ஆகுறேன். இந்த எஸ்கே நார்மலாக தானே பார்த்துருப்ப, கெட்டப் சேஞ்ச் பண்ணி பார்த்தது இல்லையே. நாளைக்கு பார்ப்பேன். கும் தத்தா இதை பார்த்தா அடியே ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? லெட்ஸ் ஹக்கீஸ். ஐயோ எனக்கே லவ் வருதே. ஒரு மாதிரி பேசாம நீ ஹீரோயின் ஆயிடு, நானே உன்னை கட்டிக்கிறேன். சொன்னா கேள்றா, எல்லாம் கலந்துடா. என்ன நடக்குதுங்க? அசிங்கமா நடு ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஆண்டி அவரை அடிக்காதீங்க ஆண்டி. நீங்க பிடிக்காதீங்க ஆண்டி. தள்ளி நில்றி. யாரா அவ? அது யாருன்னு உனக்கு தெரியல? தெரியல. யாரு? நல்லா பாரு. சிவா. ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா இப்படிதான்டா இருந்திருக்கும். வெரி பிரில்லியன்ட் ஆண்டி நீங்க. அக்கா தங்கச்சிலாம் இல்ல, இவன் இவரோட லவ்வர் ஆண்டி. இவர் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போற ஆண்டி. ஓடி போய் சொல்றேன். வீட்டுக்கு வா, செருப்பு பிச்சர். விளக்கமாறு ஆண்டி. அதான் இருக்க. எப்படா எங்க அம்மா? இப்ப தெரியுதா உங்க அப்பா ஏன் சீக்கிரம் செத்தான்னு? என்ன அடி தெரியுமா? அதை விட்றா, எங்க அம்மாவாலே என்ன கண்டுபிடிக்க முடியல. நம்ம அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, துன்பப்படுறது, துயரப்படுறது, இப்படியா மேல படுறது, அதெல்லாம் போதும். இன்னைக்கே நம்ம ரவிக்குமாரை பார்க்குறோம், தெரிக்க விடுறோம். 222 ரன்ஸ், நாட் அவுட். எவ்வளோ பெரிய பட்னு. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது. இவன் சும்மா தான் இருக்கான். இவன்கிட்ட பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஸ்டாப். நானும் வரேன். டேய் கையாரா டார்லிங், நீங்க போங்க போங்க. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணாவா? பொண்ணு ஐயர் பொண்ணா? அது பொண்ணே இல்லடா, போண்டா முக்கா. ஹலோ, இனி நீ வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடக்கூடாது. ஓகே சித்தப்பா. சித்தப்பாவா? சும்மா. யாரு சிஸ்டர்? அது ஏன் ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியல? சிஸ்டர் தான். டாய், நான் உன் தங்கச்சான்னு கேட்டேன். இல்ல ஃப்ரெண்டு. ஓ பாய்ஸ், இவனை தூக்குங்கடா, என்கொயர் பண்ணணும். அப்படியே பொம்பளை மாதிரியே இருக்கடா. நைஸ். குட். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி காமி. இவ்வளோ வேணாம், இவ்வளோ போதும். எங்க நட. ஓகே சார். இந்த இடம் கொஞ்சம் பேக் வரணும். பழைய அம்பாசிடர் கார் பார்த்துருக்கல, அந்த டிக்கி மாதிரி. ரொம்ப தள்ளாத, வா. நிமிந்து, இது நல்லா நீலாம்பரி நினச்சிக்க. அப்படி அப்படியே லுக்கில் கொஞ்சம் ரஜினி சாரை மிக்ஸ் பண்ணிக்க. எஸ், டர்ன். பரவாயில்ல. சரி, கோவமா ஏதாவது டைலாக் பேசு. சிவா, நீ இடுப்ப பார்த்த. நீ வந்து 1 நிமிஷம் கூட ஆகல, ஒரு பக்கம் கூட படிக்கல, அதுக்குள்ள 10 தடவை பார்த்துட்டேன். நீ இடுப்ப பார்த்த, நான் அதை பார்த்தேன். நான் பார்க்கலையே. எது சார்? அதில் நீ ஆக்ட் பண்ணுறத நான் பார்க்க முடியல. கொஞ்சம் லுக்கு அப்பில் இருக்கணும். குஷி, ஜோதிகா மாதிரி. ஓய், டேல பார்த்தா மில்க் மாதிரி இருக்க, நைட்ல பார்த்தா சில்க் மாதிரி செம்மையா இருக்க. எது தப்பா நினைச்சிக்காத, இதை நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லியே ஆகணும். ஐயோ, நான் சொல்றேன், மேரேஜுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு சோப் போட்டு விடுவேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு உன் மேல் லவ், உனக்கு ஏன் மேல் லவ்வா?
ஹலோ ஹலோ இல்ல செல்லம் ஐ லவ் யூ வா எக்ஸ்கியூஸ் மீ எஸ் வை நானும் பார்த்துட்டே இருக்கேன் வந்தல இருந்து அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே இருக்க. ஏய் மிஸ் நீ தான் பிஹேவ் பண்ற நான் அவளை லவ் பண்றேன் இவாளெல்லாம் புடிச்சு போலீஸ்ல கொடுக்கணும். ஆமா சார் இத சொல்றதுக்குனே பஸ்ல வரானுங்கடா. அவனை 4 சாத்து சாத்தாம பயந்து உட்கார்ந்திருக்கீங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறீங்க? சிஸ்டர் உங்களை தான். எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறீங்கன்னு கேட்டேன். யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்களே. வேலை தேடிட்டு இருக்கீங்க. நான் காவ்யா. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? பேரா? பேர் வந்து ஐயோ பேரு சிஸ்டர் ஹன்சிகா மோத்வானி. ஹன்சிகா மோத்வானியா? அந்த மாதிரி வந்து ரெஜினா மோத்வானி. ரெஜினா மோத்வானி பேர் ரொம்ப பெருசா இருக்கே. ரெஜினால ரே, மோத்வானில மோ. ரெமோ சூப்பரா இருக்குல்ல? நான் அப்படியே கூப்பிடுறேன். செம்மையா இருக்குங்க. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. உங்க தொண்டை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்லைட்டா ஜென்ஸ் வாய்ஸ் வருது. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப அப்படி தோணக்கூடாதுல்ல. சிஸ்டர் இங்க பாருங்க. இங்க பாருங்க. சரிங்க. ஸ்மைல். இப்போ என்ன? வேலை இல்ல அவ்வளவுதானே? எதுக்கு போய் நம்பர் கொடுங்க. அதெல்லாம் வேணாங்க. ஏங்க? பரவாயில்ல நம்பர் கொடுங்க. எஸ் ஸ்டாப்பிங் வேற வந்துருச்சு. அப்பாடா வந்துச்சுடா சாமி. இதுதான் என் நம்பர். மண்டே மார்னிங் IMF ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கால் பண்ணுங்க. பை. ஏங்க உங்களுக்கு எங்க தேவையில்லாத கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நான் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா இருக்கேன். மண்டே கண்டிப்பா வந்துட்டு கால் பண்ணுங்க. மீட் பண்ணலாம். பை ராமு சிஸ்டர். ஏய் அவ உன்னை நடிக்க கூப்பிடல, நர்ஸ் வேலை கூப்பிடுறா. உன்னால நர்ஸா நடிச்சு சான்ஸே வாங்க முடியல. நீ எப்பறம் வேலை வாங்க முடியும்? ஏமா நர்ஸ் சொல்ல சும்மா இல்லப்பா. ஊசி போடணும், தையல போடணும், கட்டு போடணும், மருந்து கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், சீட் எழுதி கொடுக்கணும். இவ்வளோ ஏன் எவ்வளோ செத்து போட போட்டு போட போட்டு கொடுக்கணும். நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கணும். ஒண்ணுமே புரியல. நர்ஸ் சொல்ல இவ்வளோ இருக்குது. நீ பாட்டுக்கு அசால்ட்டா போறேன்ற. நான் ஒன்றும் வேலை பார்க்க போறேன்னு சொல்லியே. வேலை பார்க்குற மாதிரி நடிக்க போறேன்னு தானே சொல்றேன். நடிச்சு என்ன பண்ண முடியும்? அவளுக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சே. கல்யாணம் ஆகலையே. அதுவும் அரேஞ்ச் மேரேஜா. என்ன அவனை ஒரு வாட்டி பார்த்து ஓகே சொல்லியிருப்பாளா? இன்னும் அவன் பேர் கூட மனசுல பதிஞ்சிருக்காது. இந்த கையேந்தி பவுன்ல எவனுக்கோ சுட்ட தோசை அதிர்ஷ்டம் தான் நம்ம தட்டுல வந்து விழுறது இல்ல? அந்த மாதிரி தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் நர்ஸா போனோம்? இப்படியே போய் ட்ரை பண்ணலாமே. ஓ பண்ணலாமே. நிச்சயான பொண்ணு போய் லவ் பண்றேன்னு சொன்னா செருப்ப கழட்டி அடிப்பா. டேய் நான் முதல்ல நர்ஸா போய் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். சரி இன்ட்ரெஸ்ட் இருந்தா நர்ஸா போய் அவளை கன்ஃபியூஸ் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இல்லடா. எஸ்கே போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஏம்பா மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனைடுமா. என் பிரச்சனையே அவ கிடைக்கலன்றது தான்டா. நான் கூட அவளை ஈஸியா மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த லவ்னு ஒரு வார்த்தை சொன்னப்ப மூச்சு கூட விட முடியாம நின்றுட்டு இருந்தேன் பாரு. அப்பதான்டா எனக்கே புரிஞ்சுது. அவ கிடைச்ச எனக்கு எல்லாமே கிடைச்சிருந்தா. சரிடா அப்பா, நாங்க சொல்றதெல்லாம் விட்டு தொலைடா. நீ சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ பண்றதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியல? டேய் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஒதுங்கினதுக்கு அப்புறமும் நான் ஏன்டா திரும்ப அவளை பார்க்கணும்? அவ ஏன்டா என்கிட்ட வந்து பேசணும்? அப்ப எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குல்ல. தப்போ ரைட்டோ கடவுள் எனக்கு கொடுத்த கடைசி சான்ஸா நினைச்சுக்கிறேன். எனக்கு அவ வேணும். இது கிரைம். மாட்டின லைஃபே காலி ஆயிடும். டேய் காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். என்னானாலும் சரி நான் இறங்கி ட்ரை பண்றேன்.